கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம். ஏசாயா 26:7. நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீ நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். அதாவது பாருங்க, நேற்றைய தினம் பார்த்தோம், விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்கன்றதை நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அதே தேவ நீதியினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நீங்க உங்களுடைய பாதை எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்கிறதா. செம்மையாக இருக்கிறதுன்னு எப்படி? உலகம் சொல்லுகிற பாதை கிடையாது. உலகம் அநேக பாதைகள் வைத்திருக்கிறது, அநேக காரியங்கள் வைத்திருக்கிறது. சுய நீதியில் நடப்பவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுது. அதாவது உலகத்துல பாத்தீங்கன்னா எதுலையுமே சேர மாட்டாங்க, தப்பானதுலையும் சேர மாட்டாங்க, சரியானதுலையும் சேர மாட்டாங்க, நடுநிலைவாதி அப்படிம்பாங்க. உலகம் நடுநிலைவாதிகளை ரொம்ப உயர்த்தி பிடிக்கும். ஆனா உண்மையான காரியம் என்ன தெரியுமா? நான் நடுநிலையானவன் அப்படின்னா அது உண்மையான அர்த்தம்னா தீங்குக்கு துணை செய்கிறவர்கள் தான் நடுநிலைவாதிகள், தீங்கை தட்டி கேட்காதவங்க தான் நடுநிலைவாதிகள், பயந்து விலகி போறவங்க தான் நடுநிலைவாதிகள். ஆனா தேவ நீதியால் நிரப்பப்பட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கண்டிச்சு உணர்த்துவீங்க. இந்த இயேசு கிறிஸ்துவே ஆலயத்தில் நடந்த தவறுகளை பார்த்து ஆலயம் ஒரே இடத்துல தான் அவர் கோவப்பட்டாரு. ஏன்னா ஆலயத்தின் பிதா வீட்டை கல்லர் குகையாக்காதீங்கன்னு மிக கோவப்பட்டாரு. கோவமே படாத இயேசு கிறிஸ்துக்கு கோவம் வந்துச்சு அந்த இடத்துல. அப்ப அவர் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை, தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றினார். அப்பேற்பட்ட தேவனால் நீங்க நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அப்படி நீதிமான்களாக்கப்பட்ட நீங்க உங்களுடைய பாதை எப்படி இருக்கா? செம்மையா இருக்கிறதா? தேவ நீதியால் நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் செம்மையாக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் செம்மையாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் படிப்பின் காரியமும் சரி, உங்கள் வேலையின் காரியமும் சரி, உங்கள் தொழிலின் காரியமும் சரி, உங்கள் உறவுகளின் காரியங்களும் சரி, அனைத்தினுமே தேவ நீதி வழங்கி கொண்டிருக்கிறது. அதை நம்ம உணர வேண்டும். ஆனால் தான் நீதிமானுடைய பாதை, தேவனால் நீதிமானாக்கப்பட்ட உங்களுடைய பாதை செம்மையாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, மகா நீதிபரராகிய நீர் நீதிமான்களுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். மகா நீதிபரர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். பாவம் இல்லாத குற்றமில்லாத மனிதன் உலகத்துல ஒருத்தர் உண்டு அப்படின்னா இருந்தார் ஒருத்தர்னா ஒரே ஒருத்தர் அவர் தான். அவர் முன்னாலும் சரி, அவர் பின்னாலும் சரி, யாருமே கிடையாது. மகா நீதிபரர், நீதி செய்தவர் ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் முன்னாலே கிடையாது, பின்னாலே கிடையாது. யாருமே அவர் செய்த நீதி யாராலையும் பக்கத்துல கூட போக முடியாது. அப்பேற்பட்ட நீதிமான் என்ன சொல்றாரா? மகா நீதிபரராகிய நீ நீதிமான்களாகிய உங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்துகிறீர். அப்ப நீங்க தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்க பாதை யாரால் செம்மையாக்கப்பட்டிருக்கிறது? இயேசு ஒருவராலே செம்மையாக்கப்படுகிறது. அப்ப நம்ம விசுவாசம் எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறதா? உலக நீதியில உங்களுடைய பாதை இருக்கிறதா? எண்ணங்கள் இருக்கிறதா? பார்வைகள் இருக்கிறதா? உலக நீதியில நீங்க உங்கள் பார்வை வைத்திருந்தீங்கன்னா நம்ம விழுந்து போவது நிச்சயம். ஆனாலும் விழுந்து போனாலும் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்கும்படியாக தேவ நீதி உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். ஆனா தேவ நீதியால் நீங்க நிரப்பப்படும் போது நீங்க விழுந்து எந்திரிக்கிற அனுபவத்துல இருந்து நிலைத்து நிற்கிற அனுபவத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் தான் அந்த பர்சன் அழகா சொல்லுது, மகா நீதிபரராக இருக்கிற நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். செம்மைப்படுத்துவதுன்னா என்ன? பாதையை சரிப்படுத்துவது. அந்த பாதையை மேடுக்குள்ள இருக்காது, அந்த பாதைகள்ல குண்டும் குழியுமாக இருக்காது. அந்த பாதை சரியான பாதையாக இருக்கும். நீங்க இரவுலையும் நடக்கலாம் அந்த பாதையில, கண்ணை மூடிக்கொண்டே நடக்கக்கூடிய ஒரு பாதையாக, அருமையான பாதையாக இருக்கும். அது யாரால முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவராலே முடியும். ஆனால் தான் நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது. அந்த செம்மையான பாதை யாரால உண்டாக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாக்கப்படுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய பாதை எங்கே இருக்கிறது? தேவன் மேல நம்ம விசுவாசம் இருக்கிறதா? நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, மகா நீதிபரராகிய நீர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய பாதையை செம்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் செம்மைப்படுத்தி இருக்கிற அந்த பாதையிலே நடக்க எங்களை பலப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. அதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது நீதால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் செம்மையான பாதையிலே அவர் நடக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அன்னையருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை நிலைத்து நிற்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.